எம்ஜிஆரோட பிறந்த நாள்னு சொன்னீங்க. 109வது பிறந்த நாள். ஒரு பெரிய கைத்தட்டங்கள் பொன்மன செம்மல் அவர்களுக்கு கொடுத்தாங்க. நடுவர் அவர்களே, நகைச்சுவையை வாரி வழங்குவதில் நீங்கள் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என் அரசியல் மக்களுக்காக நான் நகைச்சுவை வாரி வாங்குறேன்னா அதை தாய்க்கு உங்களுக்கு தந்தைக்கு உங்களுக்கு நன்றி. நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு சிவாஜி கணேசன். என்னவா சொல்றேன்? என்ன சொல்றீங்க? நகைச்சுவையை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எங்க பற்றி சொல்றது அரிசி பழத்தில் ஒரு சொன்ன என்ன நோகா அடுத்த சொல்லுமா நீயே பாராட்டிய பரிசு. நகைச்சுவை உலக நாடுகள் புற சொல்வதில் உலக நாயகன் கமல்ஹாசன். அவ்வளவுதான்மா. என்ன இதுல எவ்வளவு மீனிங் இருக்கு? டிக்ஷனரி படிச்சு பாரு. டிக்ஷனரி ரெண்டா கிழிஞ்சு போயிடும். அடுத்ததா வருமோ ஆவலா பார்த்துட்டு கோபம் தான் வரும். நகைச்சுவையை பாசமாக சொல்வதில் கேப்டன் விஜயகாந்த். நான் காந்தியா மாறுவதும் சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிறது நீ நடந்துக்கிற பொறுத்தாண்டா இருக்கு. கை தட்டிட்டாங்க அழுத்து போமா பெரிய என்ன பாராட்டி பரிசு பேப்பரை கட் பண்ணி சொல்லிட்டேன். சும்மா நடுவது சும்மா கொஞ்சம் ஆணவம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தெரியுது. 2026 நகைச்சுவை பேச்சாளர் நடுவர் அவர்களே, நகைச்சுவை இளைஞர்களுக்கு பிடித்த மாதிரி சொல்வதில் இளைய தளபதி விஜய். இல்ல சார், சார் you can do it sir. Audience are clap. Ready now. Start. வந்திருக்கிற இடம் பட்டே இழப்பலாம். அதெல்லாம் தேவையில்லாத வேலைமா 300 ரூபாய் பேசிட்டு அங்க கீழே பாக்குறாரு சார் ஆர்கனைசர் சார் மொத்தமா நாங்க குடிக்கிறோம். நீங்க 300 ரூபாய் குடிக்கிறது உண்மையிலே அந்த தலைவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. எவ்வளவு அழகா நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தை மாதிரியே உங்களுக்கு ஷர்ட் பிடிக்கிறது அவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அழகா ரசிக்கிறார். அவரே ஒரு குழந்தை மாதிரி ரசிக்கிறார் சார். ஆனா உண்மையிலேங்க கடல்னா முத்து இருக்கணும், காமெடினா மதுரை முத்து இருக்கணும். எவ்வளவு அழகா எப்படி சார் எங்க பாருங்க சார், எவ்வளவு கியூட்டா உட்கார்ந்து